ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திடீர் பிளான் திருச்செந்தூர் போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் மதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு சரவணா ரெஸ்டாரண்ட் சம்திங். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஓலா புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி மதுரையில் வந்து ஓலாவில் ஒரு அமௌண்ட் காட்டுது. பட் ஆனால் அவங்க வந்து கேட்குற அமௌண்ட் வேறையாக இருக்குது. ஸோ பக்கத்தில் மாட்டுத்தாவணை பஸ் ஸ்டாப்பில் வந்து விட்டுற சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே வந்து அவங்க விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து டேரெக்டாக நம்மளுக்கு திருச்செந்தூர் பஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கிளம்பி மறுபடியும் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 100 ரூபி கொடுத்து மறுபடியும் ஆட்டோவில் வந்து கோவில்கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். பிகாஸ் எங்களுக்கு திருச்செந்தூர் போகணுன்னு ஐடியாவில் இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ் பேக் நாங்கள் வந்து ஒரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது கசின்ஸ் எல்லாருமே போயிட்டு அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே போயிட்டு ஒரு நாள் இத்தனைக்கும் ஸ்டே கூட பண்ணோம். அப்பயும் எங்களால் வந்து முருகரை பார்க்கவே முடியல. என்ன மிஸ்டேக் பண்ணோன்னா வீக்கெண்டில் போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பௌர்ணமி போல் அங்கே கடலில் வந்து எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஒரு ஓகே ஒரு நாள் இல்லைனாலும் நெக்ஸ்ட் டே பார்த்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அங்கே சுத்தமாக வந்து முடியல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. பிகாஸ் நான் திருச்செந்தூருக்கு எத்தனையோ முறை போயிருக்கேன். பட் ஆனால் வந்து அந்த முருகரை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம போகிறப்ப வந்து அது பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னமோ அங்கே போகலன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து எங்களோட லிஸ்ட்லேயே இல்லை. திடீர்னு நாங்கள் வந்து அங்கே ஒரு ஒர்க்காக போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி பக்கத்துலேயே திருச்செந்தூர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலி நிறைய பிளான்ஸ் மாறிச்சு. ஆனால் வந்து அதாவது இன்னைக்கு நைட்டு பிளான் பண்ணுறோம், நாளைக்கு காலைல கிளம்பிட்டோம். இவ்வளோ தான் வந்து பண்ணோம். ஸோ பயங்கர ஹாப்பினஸ். அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் போன உடனே அந்த மண்ணில் கால் வச்ச உடனே ஒரு பாட்டி திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா வாழ்வீங்க, நிறைய ப்ளஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, இவ்வளோ நாள் இருந்ததை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துலேயே போயிட்டு அங்கே கடலில் வந்து கொஞ்ச நேரம் கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த யாழி கிணறுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்க போனோம். சாமி பார்க்குறதுக்கு வந்து கடகடன்னு நாங்கள் ஒரு 4:50 அந்த மாதிரி போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே கடகடன்னு சாமி பார்த்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு வந்து செகண்ட் டைம் பார்க்கலாமா, ஏன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஃப்ரீ லைனில் தான் போயிருந்தோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த ரவுண்ட். இப்போ வந்து அந்த கவுண்டர்ஸ்லாம் வருது போல் இருக்குது, இந்த குடோன்லாம் திருப்பதியில் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் கட்டி அதெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கு தான் அந்த 5 மினிட்ஸ். மற்றபடி சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். ஸோ 2 வாட்டி போய் திருச்செந்தூர் சாமி பார்த்தேன். உள்ளே போன உடனே நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டது எனக்கு பன்னீர் இலை விபூதி வேணும் அப்படி. உள்ளே போன உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. அர்ச்சனை பண்ணோம், உடனே அவங்க கொடுத்துட்டாங்க அந்த இலை. ஸோ அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து நான் ஒரே ஒரு மயில் மட்டும் பார்க்கணும், அது மட்டும் தான் இப்போ எனக்கு ஆசை அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மயில் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து பேக்கில் வந்து அந்த திருநீர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது பேக்கில் வைக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்னோம். பார்த்தா இப்படி திரும்பி பார்த்தா ஒரு மயில் இருந்துச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு 5-6 மைல் கிட்ட. ஐ வாஸ் லைக் இது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. பிளஸ்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பராக இந்த இயர் முடிஞ்ச மாதிரி அண்ட் அடுத்த இயருக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி அதே ஒரு வைப்போட வந்து வீட்டில் ஆக்சுவலி நாங்கள் வந்து மண்டே போயிருந்தோம். ஸோ அடுத்த நாள் வந்து நாங்கள் ஃபுல் டே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 8 o'clock தான் ரீச் ஆனோம். ஸோ வந்த உடனே சரி எப்போவுமே நம்ம வந்து பண்ணுறது தானே, டியூஸ்டே வந்து ஃபாஸ்டிங் இருந்து வெற்றிலை தீபம் போடுறது. ஸோ அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு அங்கேவே வந்து அந்த திருநீர் அதுக்கப்புறம் குங்குமம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே அங்கே வச்சு நல்லா, அதாவது பீஸ்ஃபுல்லாக மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டேன். இத்தனை வாட்டி நான் கேட்டே இருப்பேன் லைக் திருச்செந்தூர். நானும் ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் கேட்கல. பட் ஆனால் எனக்கு என்னமோ அங்கே போகணும் அப்படின்னு ஒரு விஷ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா தேங்க்ஸும் சொல்லிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் விலாக் நம்மளோட சேனலில் இருந்து நிறைய விலாக்ஸ் போட்டிருக்கோம். பட் இதுதான் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் விலாக். ஸோ கண்டிப்பாக இந்த விலாகுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.